hello and welcome to Universal CAD Service YouTube channel. இன்னைக்கு டாபிக்ஸ்ல நம்ம எப்படி இந்த 2D sketch-ஐ கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரா பண்றதுங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட sketch practiceங்கற பிளேலிஸ்ட்ல 4 வீடியோஸ் எப்படி 2D sketch வரையணும்ங்கறத அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இது நம்மளோட 5th வீடியோ. வீடியோ பார்க்காதவங்க CATIA 2D practice பிளேலிஸ்ட்ல போயிட்டு அந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும். So let's start the video. இப்போ இந்த 2D drawing வரையறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை வந்து மிரர் பண்ண முடியுமான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்டர்லேருந்து இப்படி வெர்டிகலாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு என்ன இருக்குதோ அதுதான் ரைட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம வந்து மிரர் கமெண்ட் மூலமாக கூட இதை பண்ணலாம். அதாவது நம்ம லெஃப்ட் சைடு ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிவிட்டு ரைட் சைடு மிரர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ளீட் ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்றும் இது வந்து காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ரொம்ப டைம் ஆக போகிறதில்ல. நம்ம ரெண்டு பக்கமே நம்ம ட்ரா பண்ணி க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்ச் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ நம்ம 3D மாடலிங்கில் இருக்கிறோம், பார்ட் மாடலிங்கில். ஸோ செலக்ட் தட் ஸ்கெட்ச் ஆப்ஷன் அண்ட் பிளைன், ஃப்ரண்ட் பிளைன் ஆர் சைட் பிளைன், டாப் பிளைன், நம்ம எந்த பிளைன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஃப்ரண்ட் பிளைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன் செலக்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கெட்ச் டூல்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, அவுட்டர் பவுண்டரிஸ் தான் எப்போவுமே ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ப்ரொஃபைலை வந்து இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்க இந்த சர்க்கிள், தென் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இதை ஃபுல் சர்க்கிளாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இதை நம்ம ஆப்போசிட்டில் மிரர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக நம்ம 3 ப்ரொஃபைல் வரைய போகிறதுனால டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக இந்த சர்க்கிள் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து எக்ஸிட் ஆகாமல் இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு 3 சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ டைமென்ஷன் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டயாமீட்டர் தான் எடுத்துருக்குது. ஜஸ்ட் என்டர் த வேல்யூ 80. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இதோட டயாமீட்டர், இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 22 mm தான் கொடுத்துருக்காங்க. 22ங்கிறது இந்த இன்னர் சர்க்கிள். நம்ம வந்து அவுட்டர் சர்க்கிள் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். அவுட்டர் சர்க்கிள் வந்து 42. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர். ஸோ இந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 16 வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ரேடியஸாக கூட கொடுத்துக்கலாம். ரேடியஸில் போயிட்டு 16 வச்சுக்கலாம், இல்லை டயாமீட்டரில் போய் 32 கொடுக்கணும். இப்போ இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம், தென் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதோட டிஸ்டன்ஸ். ஸோ ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சென்டருக்கும் வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா 40 mm. என்டர் 40. தென் இந்த சென்டர் டு சென்டர் இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா வெர்டிகல். ரைட் கிளிக் பண்ணி வெர்டிகல் மெஷர்மெண்ட் மாற்றுக்குங்க, அப்போ தான் வெர்டிகலாக அலைன் ஆகும். இது வந்து 38. ஒன்ஸ் இந்த டைமென்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சர்க்கிளுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 106. ஆக்சுவலாக 106ங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதோட இன்னொரு ப்ரொஜெக்ஷன் இந்த பக்கம் வரும், அந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் 106 வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒன் சைடு மட்டும் நம்ம ட்ரா பண்ண போகிறதுனால இந்த 106 டிவைடட் பை 2 இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ 53 அப்படின்னா இப்போ 53 நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் மூவ் ஆகுது. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 80 வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறதுக்கும் இந்த பக்கம் வரப்போகிறதுக்கும் பிட்வீனில் தான் 80. பட் நம்ம ஒன் சைடு ப்ரொஃபைல் மட்டும் ட்ரா பண்ணுறதுனால ஸோ நான் மிடில் இருந்து இந்த பக்கமாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து 40ன்னு கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் என்டர் த வேல்யூ ஹியர் 40. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த லைன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஜென்ட் லைன் கனெக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு டான்ஜென்ட் லைன் கனெக்ட் ஆகுது. இந்த லைனை வந்து லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண வேண்டாம். நீங்கள் லைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு மறுபடியும் இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி டான்ஜென்ட்ஸ்லாம் அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ டைரெக்டாகவே இங்கே இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் இந்த லைன் கமெண்ட் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பை டான்ஜென்ட் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டபுள் கிளிக் தட் லைன். பை டான்ஜென்ட் லைன் யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே நீங்கள் இந்த 2 சர்க்கிள் செலக்ட் பண்ணும்போது அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த பை டான்ஜென்ட் லைன் மூலமாக இதை நம்ம டைரெக்டாகவே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலை நம்ம ஆப்போசிட்டில் மிரர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த சர்க்கிள் ப்ரொஃபைல் இருக்குது. இந்த சர்க்கிள் ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணிட்டோம், மிரர் பண்ணலாம், இல்லை நம்ம மிரர் பண்ண அப்புறம் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் த லைன் சர்க்கிள் அண்ட் திஸ் லைன் திஸ் சர்க்கிள். ஸோ இந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஆப்போசிட்டில் மிரர் பண்ண போகிறோம்.
ஸோ மிரர் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா லைன் தேவை. பட் இந்த இடத்துல நமக்கு லைன் ட்ரா பண்ண தேவையில்லை. அதாவது மிரர் ஒர்க்காக நம்ம எப்போவுமே ஒரு ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணுவோம். இந்த இடத்துல அது ட்ரா பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த ஆக்சிஸ் இருக்கிறதுனால இந்த ஆக்சிஸே நம்ம வந்து மிரர் லைனாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிரர் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ரேஷன் மெனுவில் இந்த இடத்துல மிரர் இருக்கும். மிரர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைன், சர்க்கிள், லைன் அண்ட் சர்க்கிள் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் த மிரர் கமாண்ட். மிரர் கமாண்டை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ப்ரொஃபைல் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மிரர் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த கனெக்டிங் ப்ரொஃபைல், இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் கனெக்ட் ஆகுது. இந்த கனெக்டிங் ப்ரொஃபைல் தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். இந்த கனெக்டிங் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 24க்கு ஒரு சர்க்கிள் ப்ரொஃபைல் வரைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஆர்க் ஆப்ஷனில் போயிட்டு இந்த பாயிண்ட்லேயும் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆர்க் வந்து ரெண்டு எண்ட்லேயும் டேஞ்சென்ஷியலாக அப்ளை ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியலாக கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த சிம்பிள் தெரியுதுல, இந்த சிம்பிள் தான் டேஞ்சென்ட் சிம்பிள். ஸோ நம்ம வரையும் போதே கரெக்டாக வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு சைடு டேஞ்சென்ஸாக எடுத்துக்கும். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் டேஞ்சென்ஷியல் ஆனதுக்கப்புறமா இதோட வேல்யூ, ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 24. ஸோ டிஃபால்ட்டாகவே அது 24 தான் இருக்குது. கரெக்டாக அந்த வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறமா அன்வான்ட் ப்ரொஃபைலை ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷனில் இந்த குயிக் ட்ரிம், ஜஸ்ட் டபுள் கிளிக் த ட்ரிம் ஆப்ஷன். டபுள் கிளிக் பண்ணால் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ கேட்டியாவில் இருக்கிற எல்லா கமாண்டுமே அப்படி தான். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இன்னர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். இன்னர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே டயா 22. இந்த சர்க்கிளும் டயா 22. ஜஸ்ட் இந்த இடத்துல சர்க்கிள் ஆப்ஷன் போயிட்டு டபுள் கிளிக் த சர்க்கிள். ஸோ 1, 2 கரெக்டாக இந்த சென்டரில் கிளிக் பண்ணுங்கள். சென்டரில் கிளிக் பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் அலைன் ஆயிரும். இல்லைனா நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை கன்ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டைமென்ஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வந்து டயாமீட்டர், எல்லாமே டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது 22 mm. தென் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் அண்ட் டயாமீட்டர் 22 mm. அண்ட் ஹியர் இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் இல்லாமல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து ஒரு 16 mm எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த இன்சைடில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். இந்த இன்சைட் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கெட்ச் பேட்டர்ன், அதாவது நம்ம வந்து டிரான்ஸ்லேட்டுங்கிற கமாண்டு, ரொட்டேட்டுங்கிற கமாண்ட்லாம் பார்த்துருப்போம். இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் வந்து ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கீஹோல் ப்ரொஃபைல் மாதிரி இருக்குது. இந்த கீஹோல் ப்ரொஃபைல் வந்து எந்த பக்கம் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா எய்தர் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல். அந்த பக்கம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசாண்டலாக இருக்குது. இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற பக்கம் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டயாமீட்டர் வச்சுருக்காங்க. அதாவது இந்த கீஹோல் ப்ரொஃபைலோட அவுட்டர் வந்து ஆர்க்காக தான் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல இது ஜாயினிங்கும் வந்து ஒரு ஆர்க்கில் தான் கனெக்ட் ஆகும். இந்த ரெண்டுமே டயாமீட்டராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். போயிட்டு ஜஸ்ட் ட்ரா 2 சர்க்கிள்ஸ் ஹியர் அண்ட் கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு ரெண்டு டைமென்ஷனும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 64, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 42. இந்த ரெண்டு டைமென்ஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹரிசாண்டல் சரி, இப்போ இந்த ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் வருது. இந்த லைனோட கேப் பார்த்தீங்கன்னா 8 mm வச்சுருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு ஒரு லைன் கமாண்டில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் மிரர் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு பக்கமாக லைன் வரைஞ்சதுக்கு அப்புறமா சிமெட்ரி பண்ணி இப்போ இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுக்கும் பிட்வீன் பார்த்தீங்கன்னா 8 mm. நான் 8 mm கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனோட கேப் பார்த்தீங்கன்னா 8 mm. பட் இந்த 8 mm கொடுத்துட்டே இது கன்ஸ்ட்ரெயின் ஆகலை. இந்த 8 mm கொடுத்ததுக்கு அப்புறமும் இது ஏன் கன்ஸ்ட்ரெயின் ஆகலைன்னா இந்த சென்டர்லேருந்து இந்த லைன் வந்து எவ்வளோ ஹைட்டு, ரெண்டு பக்கமும் எவ்வளோ ஹைட்டு இருக்குங்கிறத நம்ம கொடுக்கல. ஏன்னா இது வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சென்டர் லைன்லேருந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அதுக்காக நீங்கள் போயிட்டு இப்போ இது 8 mm அப்படின்னா இதுலேருந்து இது 4 mm, இல்லை இதுலேருந்து பாட்டம் 4 mm அந்த மாதிரி கொடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை 4ன்னு கொடுத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். பட் என்ன அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் இதை 10ன்னு மாற்றுறீங்க அப்படின்னா
நீங்கள் மறக்காமல் இதையும் 5ன்னு மாற்றணும். இல்லை அப்படின்னா ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கம், இல்லை அப்படின்னா ரெண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம வந்து இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவலாக ரெண்டு பக்கமும் ஈக்குவல் கேப் வரக்கூடிய இடத்துல நம்ம வந்து சிமெட்ரி அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஆக்சிஸ், இந்த மூணையும் செலக்ட் பண்ணிக்கலாம். மூணையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மூணையும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயினில் நமக்கு சிமெட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சிமெட்ரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த டோட்டல் கேப்பை இந்த லைனை பேஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் இதை 10ன்னு சேஞ்ச் பண்ணால் கூட இந்த ரெண்டு பக்கமும் கேப் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும். குயிக் ட்ரிம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரிமூவ் த அன்வான்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் இதை ட்ரிம் பண்ணாமல் ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா எல்லா பக்கமும் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக ரிமூவ் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அன்வான்ட் ரீஜனை எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி அன்வான்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன், இந்த ஆர்க் அண்ட் இந்த லைன், இந்த மூணையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போனால் ஆப்ரேஷன் மெனுவில் போனீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரொட்டேட். இது வந்து சர்க்குலர் பேட்டர்ன் மாதிரி ஒர்க் ஆகும். பட் ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஆப்ஷன் ரொட்டேட். இப்போ செலக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம 2D ஒர்க் பெஞ்சுங்கிற பிளேலிஸ்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அந்த ரொட்டேட் கமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணலாம். பிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதோட இந்த மிட் பாயிண்டில் பிக் பண்ணலாம். பிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 2 3 4 5 6 மொத்தமாக 6 வேணும். ஆல்ரெடி நம்ம ஒன்று ட்ராப் பண்ணதுனால இன்ஸ்டன்ஸ் வந்து 5 தான் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே டேப்பை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பிட்வீன் ஆங்கிள் தான் கொடுக்கணும். ஸோ மொத்தம் 6 கவுண்ட்ஸ் இருக்குது. மொத்தமாக ஒரு சர்க்கிளுக்கு ஃபார்ம் ஆகிறதுனால 360 டிவைடட் பை 6, அப்போ 60 டிகிரி வரும். ஜஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா அன்வான்டாக இருக்கக்கூடிய இந்த போர்ஷன்ஸை நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த ரொட்டேட் கமாண்டில் நம்ம கிரியேட் பண்ணுற ப்ரொஃபைல் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. இது வந்து கேட்டியால் வந்து காமனாக வரக்கூடிய ஒரு இஷ்யூ தான். ட்ரான்ஸ்லேட் அண்ட் ரொட்டேட் பண்ணும்போது இது கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. இதை நம்ம எப்படி லாக் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் தட் 1 by 1. ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எது எது கன்ஸ்ட்ரெயின் ஆகலையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரெயின் ஆன ப்ரொஃபைல்ஸ் இப்போது கன்ஸ்ட்ரெயின் ஆன ப்ரொஃபைலாக செலக்ட் பண்ணாதுங்க. கன்ஸ்ட்ரெயின் ஆகாத இந்த ப்ரொஃபைல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே போயிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். இந்த ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண லைன்ஸ் மொத்தம் 10 லைன் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்கு. இதில் வந்து ரெஃபரன்ஸ் எலமெண்ட் கேட்கும். ரெஃபரன்ஸ் எலமெண்ட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணி இதுக்கு டைமென்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் இந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இது எல்லாமே டைமென்ஷன் மார்க் ஆயிரும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஒன்ஸ் கிளிக் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டைமென்ஷன் ஆட் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே சிஸ்டம் டைமென்ஷன் ஆட் பண்ணி இதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடும். கேட்டியால 2D ஸ்கெட்ச் வரையும் போது ட்ரான்ஸ்லேட் அண்ட் ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணிங்க. இந்த ட்ரான்ஸ்லேட் அண்ட் ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் ஆகாது. கன்ஸ்ட்ரெயின் ஆகாததை நம்ம இப்படி தான் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் பண்ணி கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். ஃபிக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க ஒரு சில பேர். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சப்போஸ் இந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஃபிக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களால் வேல்யூ எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ அதனால் ஆல்வேஸ் வந்து ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்படி தான் இந்த ஸ்கெட்ச் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து அவுட் சைட் ப்ரொஃபைல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா இன்சைட் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா நம்ம 2D ஸ்கெச்சஸ் எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.